ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். ஜூன் 10 ஞாயிற்றுக்கிழமை. விநாயகருக்கு இன்று இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் இரவில் தூங்குவதற்கு முன்பு, இன்று இரவு ஞாயிற்றுக்கிழமை முடிவதற்கு முன் இரவு 12 மணிக்குள் இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நாம் ஏற்றிவிட்டு நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய வேண்டுதல்களானது நிறைவேற்றப்படும். அது மட்டுமல்லாமல் 1000 விளக்கு ஏற்றிய ஒரு புண்ணியமானது நமக்கு கிடைக்கும். கோடி புண்ணியம் செய்த பலனும் நமக்கு கிடைக்குமாம். அதிக அளவில் பணமும் நம்மை தேடி வருமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு விளக்குக்கு இருக்கின்றதாம். எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை முடிவதற்குள் இந்த ஒரே ஒரு விளக்கை நீங்களும் ஏற்றுங்கள். நமக்கு எவ்வளவு வேலைகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த ஒரு விளக்கை மட்டும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஏற்ற மறந்து விடாதீர்கள். அதுவும் இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன்பு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே விநாயகரிடம் வைத்துவிட்டு நீங்கள் தூங்கி வந்தீர்கள் என்றால், விநாயகப் பெருமான் நமக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் அது அனைத்துமே அறிந்து முதன்மை கடவுளாக நின்று நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அவ்வளவு சக்தி விநாயகருக்கு இருக்கின்றதாம். எனவே விநாயகரை மனதார நினைத்து இந்த ஒரே ஒரு தீபத்தை, அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணிக்குள் வைகாசியில் கடைசி ஞாயிறாக வருகின்ற இந்த ஞாயிறில் நீங்கள் ஏற்றுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும். பணமும் அதிக அளவில் தேடி வரும். என்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் அதனை நீங்கள் கோரிக்கையாக வையுங்கள், அதுவும் தீர்க்கப்படும். அதாவது இந்த ஒரு விளக்கை காஞ்சி மகான் மகா பெரிவா அவருடைய பக்தரிடம் ஏற்ற சொன்ன ஒரு எளிய பரிகார முறைதான். இந்த ஒரு விளக்கை நாம் ஏற்றுவதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளாகட்டும் அனைத்துமே தீர்ந்து விடுமாம். எனவே இந்த ஒரு விளக்கை நீங்களும் ஏற்றுங்கள். அது என்ன விளக்கு என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது நாம் நமது வீட்டு பூஜை அறையில் முதலில் ஒரு விநாயகருக்குரிய உருவக படத்தை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். எடுத்து வைத்துக்கொண்டு அதற்கு அப்புறமாக ஒரு பித்தளை தட்டு ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் நீங்கள் மஞ்சள் பொடி இருக்கல்லவா, மஞ்சள் பொடியை அந்த தட்டு முழுவதும் நிரப்பிக்கொள்ள வேண்டும். நிரப்பிக்கொண்டு அதற்கப்புறமாக ஒரே ஒரு மண் அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். மண் அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கொண்டு அதில் நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றினால் விநாயகருக்கு மிகவும் பிடிக்குமாம். நம்முடைய வேண்டுதல்களும் நிறைவேற்றி வைக்கப்படுமாம். எனவே நீங்கள் தேங்காய் எண்ணெயை ஊற்றி அதில் ஒரு பஞ்சு திரி ஒன்றை சேர்த்து கொள்ளுங்கள். அந்த பஞ்சு திரியுடன் வெற்றி வேர் இருக்கல்லவா, அந்த வெற்றி வேரையும் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். நாட்டு மருந்து கடைகளில் இந்த வெற்றி வேரானது கிடைக்கும். அந்த வெற்றி வேரையும் நீங்கள் சேர்த்து இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக விநாயகர் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். கோடி விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரே ஒரு தீபத்துக்கு இருக்கின்றதாம். எனவே நீங்கள் வாரம் இந்த ஒரு விளக்கை ஏற்ற முடியாமல் இருந்தாலும் மாதத்தில் கடைசி ஞாயிறாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலாவது இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கின்றது. மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை